ஹவு டு டீல் வித் டாக்ஸிக் ஒர்க் என்விரான்மெண்ட். இப்போ டே டு டே இருக்கிற ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸிக்காக இருக்க ஒர்க் என்விரான்மெண்ட்டும் தென் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு 4 விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக டீல் பண்ணிவிட்டு நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்லிஜென்ஸ் இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், தென் ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரொடக்டிவிட்டி, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நெகோஷியேட் பண்ணுறது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு அது ப்ரொடக்டிவாக இருக்கா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ அது ப்ரொடக்டிவாக இல்லை, நீ பேசுறியா பேசிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் ஸ்மார்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது லைக் நம்மள லுக் வைஸ் ஸ்மார்ட்டாக காட்டிக்கிறது கிடையாது. ஸ்மார்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஒர்க் ப்ராசஸ் நான் ப்ராப்பராக பண்ணுறேன், அதை நான் எப்படி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது, அதாவது ப்ரூவிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு பி ஃபோக்கஸ் ஆன் மை ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மை கெரியர் க்ரோத். ஸோ இப்போது எனக்கு ஒருத்தங்க டாக்ஸிக்காக என்னோட கெரியர் க்ரோத்துக்கு ஸ்டாப்பிங் ஃபேக்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காட்டி என்னோட கெரியர் க்ரோத் நான் இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பெட்டர் வேல டீல் பண்ணுறது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ணி அது என்னோட கெரியருக்கு பேக்லாகாக இல்லாமல் என்னோட விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள டீல் பண்ணுறது கரெக்டான வேயாக இருக்கும்.